வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன் தள்ளுபடி. பருவமழைக்கு ஏன் பிரதமரால் நிவாரணம் கொடுக்க முடியவில்லை என ராகுல் காந்தி கேள்வி. இந்தியா கூட்டணி வெற்றியை கலைஞருக்கு காணிக்கையாக்க வேண்டும். மதவெறி அரசியல் நடத்துவோர் தோல்வி பயத்தில் உள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிக்கை. 7 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். 100 யூனிட் விலையில்லா மின்சாரம் தொடர்ந்து வழங்க வேண்டும். தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். விரிவான செய்திகள். 10 ஆண்டுகளில் 22 பேரின் கடனை தள்ளுபடி செய்த பிரதமரால் ஹிமாச்சல பிரதேச மாநிலத்துக்கு பருவமழை நிவாரணம் கொடுக்க முடியவில்லை என்று ராகுல் காந்தி குற்றஞ்சாட்டியுள்ளார். இறுதிக்கட்ட மக்களவை தேர்தலை ஒட்டி ஹிமாச்சல பிரதேச மாநிலம் நகானில் நடைபெற்ற தேர்தல் பேரணியில் பேசிய அவர், மோடி பதவியேற்கும் போதெல்லாம் அதானிக்கு சொந்தமான நிறுவனங்களின் பங்குகள் விலை உயர்வதாக தெரிவித்தார். காங்கிரஸ் மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை மற்றும் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றும், ஏழை குடும்பங்கள் வறுமை கோட்டிற்கு மேல் வரும் வரை ஒவ்வொரு ஆண்டும் 1 லட்சம் வழங்கப்படும் என உறுதியளித்தார். நாட்டில் உள்ள வேலையற்ற இளைஞர்களுக்கு வேலை வழங்குவதற்காக அரசு துறைகளில் காலியாக உள்ள 30 லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும் எனவும் ராகுல் காந்தி தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றியை கலைஞருக்கு காணிக்கையாக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கலைஞர் நூற்றாண்டு விழா நிறைவையொட்டி திமுக தொண்டர்களுக்கு அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகும் ஜூன் 4ஆம் தேதி வெற்றி கொடி ஏற்றி இந்தியாவின் வெற்றியை கலைஞருக்கு காணிக்கையாக்குவோம் என குறிப்பிட்டுள்ளார். ஜூன் 3ஆம் தேதி கலைஞர் கருணாநிதி பிறந்த நாளை தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்றும், உள்ளூர் மைதானங்களில் இளைஞர்கள் பெண்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி பரிசுகள் வழங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். மதவெறி அரசியல் நடத்துவோர் எந்த மாநிலத்திலும் பேசினாலும் திமுக மீது தாக்குதலை நடத்துவதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர், திமுக மீது பாஜகவினர் வன்மத்தை கக்குவதாக குறிப்பிட்டுள்ளார். தோல்வி பயத்தில் நடுங்குவது பாஜகவினர் குரலில் வெளிப்படுத்தப்படுவதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், திமுக தோழமையில் புதிய இந்தியா உருவாக போவதை உணர்ந்து பாஜக புலம்புவதை காண முடிவதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 7 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கோடை மழை பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக பெய்து வருகிறது. இதனால் கோடை வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் நல்ல மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அடுத்த 2 நாட்களில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை படிப்படியாக உயரக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, அதனை ஒட்டிய தென் மாவட்ட கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 65 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் இன்றும் நாளையும் வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ரீமால் புயல் எதிரொலியாக கொல்கத்தா விமான நிலையத்தில் இருந்து உள்நாடு மற்றும் சர்வதேசம் என 394 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் 100 யூனிட் விலையில்லா மின்சாரம் தொடர்ந்து வழங்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அனைத்து மக்களுக்கும் 100 யூனிட் விலையில்லா மின்சாரம் வழங்க வேண்டும் என்றும், ஓரிரு நாட்களுக்கு முன்பாகவே மின் நுகர்வோருக்கு அவர்களுக்கான மின் கட்டணத்தை செலுத்த அறிவுறுத்த வேண்டும் எனவும் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். அனைத்து மக்களுக்கும், குறிப்பாக ஏழை எளிய மற்றும் நடுத்தர வாடகைதாரர்களுக்கும் தொடர்ந்து கிடைத்திட வேண்டும் என்றும், அதிமுக ஆட்சியின் போது இருந்த நிலைமையே தொடர வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். மின் இணைப்பு துண்டிப்பை சம்பந்தப்பட்ட மின் நுகர்வோர்களுக்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னதாகவே தெரிவித்து அவர்கள் மின் கட்டணத்தை செலுத்த அறிவுறுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். முல்லை பெரியாறு அணையை இடித்து புதிய அணை கட்டும் கேரள அரசின் செயலுக்கு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில்,
உச்சநீதிமன்ற தீர்ப்பினை முற்றிலும் அவமதிக்கும் வகையில் 10 ஆண்டுகளாக முல்லை பெரியாறு அணை பகுதியில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக அங்குள்ள மரங்களை வெட்டவோ கட்டுமான பொருட்களை எடுத்துச் செல்லவோ மறுத்து வரும் கேரள அரசு தற்போது உச்சநீதிமன்ற தீர்ப்பினை முற்றிலும் புறக்கணிக்கும் வகையில் பழைய அணையை இடிக்கவும் புதிய அணையை கட்டவும் ஒன்றிய அரசை அணுகி இருப்பது கண்டிக்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க காஞ்சிபுரம் வரதராஜ சுவாமி கோயில் வைகாசி திருவிழா 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மே 22ஆம் தேதி கருட வாகனத்தில் பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதன் தொடர்ச்சியாக விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான தேர் திருவிழா நடைபெற்றது. கொண்டை முடிச்சு அலங்காரத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் உற்சவர் வரதராஜ பெருமாள் அதிகாலையில் ஆலயத்தில் இருந்து தேருக்கு எழுந்தருளினார். தேரில் அமர்ந்திருக்கும் பெருமாளை பக்தர்கள் ஏறி சென்று பார்க்க காவல்துறையினர் ஏற்பாடு செய்திருந்தனர். தேரினை குறு மற்றும் சிறு தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன், சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சிமஸ்தான் ஆகியோர் வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர். சுமார் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்ட தேர் திருவிழாவில் தேர் வரும் வழிநெடுகிலும் பக்தர்கள் கற்பூர ஆரத்தி எடுத்து வழிபட்டனர். ஆண்டுக்கு ஒரு பிரதமர் வந்தாலும் ஆதரிக்க தயாராக உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை புரசைவாக்கத்தில் அனைத்திந்திய பேங்க் ஆஃப் பரோடா ஓபிசி தொழிலாளர்கள் நலன் கூட்டமைப்பின் சார்பில் 8வது ஓபிசி அனைத்திந்திய கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த தொல் திருமாவளவன், அண்மை காலமாக பிரதமர் பேசி வரும் கருத்துகள் அவர் மிகவும் பதட்டத்திலும் தோல்வி பயத்திலும் இருப்பதை உணர்த்துவதாக தெரிவித்தார். ஒவ்வொரு கட்ட தேர்தலின் போதும் நம்முடைய பிரதமர் ஆற்றுகிற உரை மக்கள் யாருக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை உணர முடிகிறது, உணர்த்துகிறது. அவர் அண்மை காலமாக பேசி வருகிற கருத்துக்கள் யாவும் அவர் மிகவும் பதற்றத்தில் இருக்கிறார், தோல்வி பயத்தில் இருக்கிறார் என்பதை உணர்த்துகிறது. குறிப்பாக இந்து சமூகத்தினரின் தாலிகளை பறித்து முஸ்லீம்களிடம் ஒப்படைத்து விடுவார்கள் காங்கிரஸ் கூட்டணியை சார்ந்தவர்கள் என்று அவர் பேசியதும் சரி, ராமர் கோவிலை புல்டோசர் வைத்து இடித்து விடுவார்கள், எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொன்னதும் சரி, அடுத்தடுத்து அமித்ஷா போன்றவர்கள் பேசி வருகிற கருத்துக்களும் சரி, அவர்கள் ஒவ்வொரு கட்ட தேர்தலிலும் பதற்றத்திற்கு உள்ளாகி வருகிறார்கள். மக்கள் பிஜேபிக்கு எதிராகத்தான் வாக்களிக்கிறார்கள் என்பதை உணர்த்துகிறது. வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்லும் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அண்மை காலங்களில் தாய்லாந்து வழியாக லாவோஸ் நாட்டிற்கு தகவல் தொழில்நுட்ப பணி என்றும் டிஜிட்டல் சேவைகளை சந்தைப்படுத்தும் மேலாண்மை பணி என தமிழ்நாட்டு இளைஞர்களை அழைத்துச் சென்று சட்டவிரோத செயல்களில் ஈடுபட கட்டாயப்படுத்துவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதுபோன்ற மோசடி வலையில் இளைஞர்கள் மாட்டிக்கொள்ளாமல் எச்சரிக்கை உணர்வுடன் ஆட்சேர்ப்பு முகவர் மற்றும் வேலை செய்யவிருக்கும் நிறுவனத்தை பற்றி விசாரித்து பணிக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வேலைக்கான விசாவின் உண்மைத்தன்மை மற்றும் முறையான பணி ஒப்பந்தம் குறித்து பயணிப்பதற்கு முன் பணிபுரிய செல்ல உள்ள நாட்டில் உள்ள இந்திய தூதரகம் அல்லது இந்தியாவில் உள்ள அந்நாட்டின் தூதரகம் மூலம் கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டும் என தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. பள்ளி திறக்கும் போது பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகள் குறித்த வழிகாட்டுதல்களை பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. மழைநீர் கால்வாய்கள் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் மேற்கூரைகளில் குப்பை இல்லாததை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையே அரசு பள்ளிகளில் இதுவரை 3.35 லட்சம் மாணவர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அங்கன்வாடி மையங்களில் படித்து முடித்த சுகாதாரத்துறை மூலம் பெறப்பட்ட குழந்தைகளின் பிறப்புச் சான்றை வைத்து அதன் பெற்றோர்களிடம் தலைமை ஆசிரியர்கள் மூலமாக நேரடியாக சேர்க்கை குறித்து பேசி வருவதாகவும் பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இந்த மாத இறுதிக்குள் 4 லட்சம் மாணவர்களை சேர்க்க வேண்டும் என இலக்கு வைக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் பள்ளிகள் திறக்கப்பட்ட பின்னரும் சேர்க்கை பணிகள் மேலும் தீவிரப்படுத்தப்படும் எனவும் பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு வரும் 28ஆம் தேதி அன்னதானம் வழங்க தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் புசி ஆனந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அனைவருக்கும் உணவு கிடைத்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தி உலக பட்டினி தினமான 28ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாவட்ட, அணி, நகரம், ஒன்றியம், கிளை மற்றும் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவரும் உரிய தேர்தல் வழிகாட்டு விதிமுறைகளை பின்பற்றி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி மக்கள் நலப்பணியில் ஈடுபடுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.
பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பூரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான அமர்வு கைப்பந்து போட்டி நடைபெற்றது. தனியார் பங்களிப்புடன் நடைபெற்ற கைப்பந்து போட்டியில் கிருஷ்ணகிரி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, சிவகங்கை, கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்ட அணிகள் கலந்து கொண்டனர். லீக் சுற்று அடிப்படையில் நடைபெறும் இந்த போட்டியின் இறுதிப் போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு கோப்பை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த மீஞ்சூரில் உள்ள வடகாஞ்சி அருள்மிகு வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழாவில் திருத்தேரோட்ட நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேரினை பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர், முன்னாள் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். சென்னை துரைப்பாக்கம் பகுதியில் 448 கிலோ குட்கா பொருட்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இது தொடர்பாக தாமஸ், ரகு, குணசேகரன் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். ஊர்காவல் படைப்பணியில் பணிபுரியும் குணசேகரன் குட்கா விற்கும் கும்பலுக்கு உதவி செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் கூரைநாடு ரேவதி நகரில் அமைந்துள்ள வலம்புரி விநாயகர் கோயிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய குடங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து விமான கும்பத்தை அடைந்து கோபுர கலசத்தில் புனித நீர் வார்த்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் மாதகடப்பா மலை அடிவாரத்தில் 600 லிட்டர் சாராய ஊறல் மற்றும் 70 லிட்டர் நாட்டு சாராயத்தை வாணியம்பாடி மதுவிலக்கு காவல்துறையினர் கைப்பற்றி அழித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள சூரம்மா குளத்தை தனிநபர் ஒருவர் சுமார் 1 ஏக்கர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தாலுகா வரூர்பட்டினம் கிராமம். எங்க ஊர் பொதுக்குளம் 4 ஏக்கரா. அந்த 4 ஏக்கரா நிலத்தை நாங்க காலங்காலமா பயன்படுத்திட்டு வந்தோம். விவசாயத்துல இருந்து ஆடு மாடு தண்ணி குடிக்குது, அதில் தான் பயன்படுத்திட்டு வந்தோம். இப்ப வந்து எனக்கு அந்த குளத்தை எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு 1 ஏக்கரா ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த குளத்தை மண்ணு கல்லு எல்லாத்தையும் கொட்டி நிரப்பி எங்களுக்கும் அந்த குளத்தை கரை மேலதான் நாங்க விவசாயம் பயிர் வைக்க போனோம். அந்த விவசாயத்துல நாங்க பயிர் வச்சு அந்த விவசாய நிலத்துல நாங்க 20-30 குடும்பம் அந்த பக்கம் தான் போவோம். அந்த கரை மேல, அந்த குளத்தை கரை மேல, அந்த குளத்தையும் மூடிட்டதால எங்களுக்கும் போக வர வழி இல்லாத நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அமராவதி அணையின் நீர்பிடிப்பு பகுதியான சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டி வரும் கேரள அரசை கண்டித்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் கேரளா எல்லை பகுதியில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடுமலை அமராவதி அணை மூலம் பழைய மற்றும் புதிய ஆயக்கட்டு பாசன பகுதிகளில் சுமார் 55,000 ஏக்கர் பாசன நிலங்கள் பயனடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டும் பணியை நிறுத்த வேண்டும் என தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கத்தில் நீட் தேர்வில் தேர்ச்சி பெறுவது குறித்து ஹலோ மென்டர் நடத்தும் மெடிக்கல் எக்ஸ்போ நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஹலோ மென்டாரின் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி விக்ரம் குமார் மற்றும் அமைப்பின் கற்றல் மற்றும் மேம்பாட்டு இயக்குனர் சுஜித் ஜா கலந்து கொண்டனர். இதில் மருத்துவ சீட்டு பெறுவதற்கு 35 வகையான ஆலோசனைகள் மற்றும் 800 இடஒதுக்கீடு வகைகள் உட்பட அதிகம் அறியப்படாத வாய்ப்புகள் குறித்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. மக்கள் பயன்படுத்தக்கூடிய கார், ஆட்டோ, பைக் உள்ளிட்ட வாகனங்களை பயன்படுத்துவதற்கான ஈஷ் என்ற புதிய செயலி சென்னை சைதாப்பேட்டையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. செயலியின் முக்கிய அம்சம் வாடிக்கையாளர்கள் மாதம் ஒரு முறை ரீசார்ஜ் செய்து கொள்ளலாம் என்றும் வாடிக்கையாளர்கள் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொண்டு உறுதி செய்து கொள்வதற்கு பயணிகள் குறுஞ்செய்தி மூலமும் தொடர்பு கொண்டு உறுதி செய்து கொள்வதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக இயக்குனர் தெரிவித்தார். சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் விடுதியில் இரைப்பை உணவு குழாய் பிரச்சனை, அஜீரண கோளாறு, வாயு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்காக சித்த மருத்துவத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய மருந்தின் அறிமுக விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிஎம்சி நிர்வாக இயக்குனர் சுபாஷினி, விற்பனை மற்றும் மார்க்கெட்டின் துணைத் தலைவர் ஸ்ரீதர், துணை பொது மேலாளர் ராகவன் ஆகியோர் பங்கேற்றனர். அறிவியல் தொழில்நுட்பம் நவீன அறிவியலினுடைய பல்வேறு ஆய்வுகளை உள்ளடக்கி ஒரு எல்லோருக்கும் பயன்படுத்தக்கூடிய அளவில் ஒரு தரமிக்க மருந்துகளை கொண்டு வர்றதுல அவங்க ரொம்ப ஒரு முன்னோடியாக செயல்பட்டு வரக்கூடிய நிறுவனம். அவங்க இன்னைக்கு வெளியிட்டிருக்கிற இந்த பாசிஃபெக்ஸ் அப்படிங்கிற ஒரு வயிற்று புண்களுக்காக சித்த மருத்துவத்தில் புண்மம்னு சொல்லுவோம்.
நார்மலாக காமனாக பர்சன் சொல்கிறது கேஸ்ட்ரைட்டிஸ், அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோய்களுக்கு ஒரு சிரப் கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து ஒரு தனித்துவமிக்க விஷயம் என்னென்னா, அதில் சேர்க்கப்பட்டிருக்கிற இன்க்ரீடியண்ட் பிரதானமாக அதனுடைய சுவை வந்து வெற்றிலை சுவை. ஒரு வெற்றிலை வந்து நார்மலாக தாம்பூலம் தரித்தல்ங்கிறது வந்து நம்ம இந்திய பண்பாட்டில் மிக முக்கியமான ஒரு பழக்கம். உணவு முடிக்கும் போது அது வந்து சீரணத்துக்கு மிகச் சிறப்பாக உதவுங்கிறதுனால அந்த பழக்கம் இருந்தது. ஆனால் வெற்றிலை சீரணத்துக்கு மட்டும் இல்லை, பல்வேறு மருத்துவ குணங்கள் அதில் இருக்குது. அந்த வெற்றிலையை முன்னிலைப்படுத்தி அதோட சீரகம், ஓமம், பெருஞ்சீரகம், சோம்புன்னு சொல்லக்கூடிய பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் நிறைய லவங்கப்பட்டை, ரொம்ப முக்கியமாக பிரண்டை வந்து அது எப்படி வயிற்று புண்களை எல்லாம் ஆற்றுகிறதுங்கெல்லாம் நிறைய ஆய்வுகள், நவீன அறிவியல் ஆய்வுகளும் வெளியே வந்திருக்கு. இதெல்லாம் சேர்த்து இந்த சிறப்பை கொண்டு வந்திருக்காங்க. இது முக்கியமாக அவங்க முன்னிறுத்துறது வந்து வயிற்று புண்களை ஆற்றுறதும் சீரணத்தை ரெகுலேட் பண்ணுறதுக்குங்கிற ஒரு பயன்பாட்டுக்காக முன்னிறுத்தப்பட்டிருக்கிற இது வந்து என்னுடைய பார்வையில் அதில் சேர்த்திருக்கக்கூடிய பல்வேறு இன்க்ரீடியன்ட் வந்து ஒரு ப்ரீபயோட்டிக்காகவும் இருக்குது. ஒரு காசாவில் இஸ்ரேல் தீவிர தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இஸ்ரேல் படைகளால் இதுவரை 35,903 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நசீரத் அகதிகள் முகாம், தெற்கு நகரமான அல் சைத்துன் ஆகிய இடங்களிலும் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 46 பேர் காசாவில் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் இஸ்ரேல் ராணுவ தாக்குதலால் இதுவரை 80,420 பாலஸ்தீனியர்கள் படுகாயம் அடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன் தள்ளுபடி, பருவமழைக்கு ஏன் பிரதமரால் நிவாரணம் கொடுக்க முடியவில்லை என ராகுல் காந்தி கேள்வி. இந்தியா கூட்டணி வெற்றியை கலைஞருக்கு காணிக்கையாக்க வேண்டும், மதவெறி அரசியல் நடத்துவோர் தோல்வி பயத்தில் உள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிக்கை. 7 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். 100 யூனிட் விலையில்லா மின்சாரம் தொடர்ந்து வழங்க வேண்டும், தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.